ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கண்டா, நாங்கள் எப்போவுமே பெட் சம்மந்தமான வீடியோஸ் தான் போட்டு கொண்டிருப்போம். அது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இனி வீடியோ செய்யலாம்னு ஒரு சின்ன பிளானில் இருக்கிறேன். ஸோ நாங்கள் கேரளா போய் இருக்கும்போது அங்கே இருந்து நாங்கள் தேனிக்கு வந்திருந்தோம். அங்கே இருக்கிற அந்த கிரேப்ஸ் தோட்டத்தை பார்க்குறதுக்காக மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அந்த தோட்டத்திலேயே இருக்கிற கிரேப்ஸுகளை நாங்கள் வேண்டி அதிலேயே பிடுங்கி சாப்பிடணும்னு சரியான விருப்பம் சின்ன காலத்தில் இருந்து. ஸோ நாங்கள் அங்கே போய் அதை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக கேரளாவிலேருந்து நாங்கள் போயிருந்தோம். போகும்போது வேறு லெவலில் இருந்தது. சில வியூக்கள் நாங்கள் போய் கொண்டிருந்த ரோடு எல்லாமே ரொம்பவுமே உயரத்துலேருந்து கீழே வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டு போர்டருக்கு தான் வர வேண்டியதாக இருந்துச்சு. அந்த தேனி மாவட்டத்துக்கு நாங்கள் வரக்குள்ள எங்களோட வாகனங்களுக்கு கீழே, அதாவது நாங்கள் வர பாதைகளுக்கு கீழே தான் முயல்களே இருந்துச்சு. அவ்வளோக்கு உயரமான ரோட்லேருந்து நாங்கள் தேனிக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அந்த வியூ எல்லாம் ரொம்பவுமே ரசிச்சிருந்தோம். அது மாதிரி நாங்கள் நினைக்காத அளவுக்கு இருந்துச்சு அந்த கிரேப்ஸ் தோட்டங்கள். அந்த கிரேப்ஸ் தோட்டத்துக்குள்ளே உள்ளே போகும்போது அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அந்த கிரேப்ஸுகளை பார்க்கக்குள்ளே மேலே கொடிகள் எல்லாம் பல்ப்ஸுகள் பூட்டின மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை விட ஸ்பெஷலாக அவங்கள்ட்ட கிரேப்ஸ் மட்டும் இல்லாமல் கிரேப்ஸில் இருந்து தயாரிக்கிற வைனாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜாமாக இருக்கட்டும், லிப் பாம், அப்படி நிறைய விஷயங்களை அவங்க அந்த இடத்துலையே வச்சு செய்து விற்று கொண்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போயிருக்கிற டைமில் நிறைய பேர் நிறைய நாடுகளில் இருந்து வந்து அந்த இடத்த பார்த்து கொண்டும் இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து கேரளா போயிருந்தோம். கேரளாவில் இருந்து தான் நாங்கள் தேனி மாவட்டத்துக்கு வந்திருந்தோம். ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்பெஷலாக அனுபவித்த விஷயம் நாங்கள் வரைக்குள்ளே இருந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு மலை நாட்டில் இருந்து கீழே வரைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுமோ அத்தனை விஷயங்களையும் நாங்கள் வேனில் வரைக்குள்ளேயே ரொம்பவுமே அழகாக பார்த்து ரசித்தோம் அப்படி தான் சொல்லணும். ஸோ நீங்களும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. போயிருக்கிறவங்க மறக்காமல் எங்களோட வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ காய்ஸ், நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.